guys, so இன்னைக்கு வந்து அக்டோபர் 6 அண்ட் அக்டோபர் 6 மெரினா பீச். ஸோ கம்பல்சரி ஹேர் கிராஃப்ட் வந்து நாங்கள் வந்து போகிறோம். ஸோ இப்போ தான் 4th வந்து முடிஞ்சிருக்குது, அக்டோபர் 4th. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து நடத்த போகிறாங்க. இதுக்கப்புறமா சென்னையில் வந்து நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு மிக்ஸ் பண்ணவே கூடாது, எப்படியாச்சும் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ வந்து டைம் வந்து 7 ஆகுது மார்னிங். ஸோ 7:30லேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அங்கே ஒரு 9:30க்குள்ளே வந்து ரீச் ஆகுற மாதிரி, ஐ மீன் பைக் பார்க் பண்ணுற மாதிரி வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஐம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் வந்து ஒரு சின்ன வந்து ஏரோப்ளைன் லைக் சின்ன ஒரு ஜெட் வந்து நம்ம வந்து வானத்தில் வந்து போனாலே வந்து நம்ம எவ்வளோ ஆசையை வந்து நம்ம பார்க்குறோம், அது போகுது அப்படின்ற மாதிரி வந்து சம்திங். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு லைக் இந்த ஏர்க்ராஃப்ட் பார்க்கவே வந்து அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்களுமே இன்னைக்கு வந்து பார்க்கறதுக்காக வந்து போகிறோம். லைக் எல்லா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பை பாய். இப்போ நாங்கள் 9 o'clockலாம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி வந்து இங்கே ஐலாண்ட் கிரவுண்டில் தான் வந்து வண்டி வந்து பார்க் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து துபாய் பொருட்காட்சி கண்காட்சி இந்த மாதிரி போயிட்டுருக்குல. ஸோ அங்கே தான் வந்து பார்க்கிங் லாட்டுமே இருக்குது. ஸோ இங்கே நியர்பை இருக்கிறனால இங்கே வந்து வண்டி வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு வேளை வந்து 4ஆம் தேதி வந்து அவ்வளோ கூட்டம் வந்து இருக்கிறனால மேபி இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்குதா இல்லை என்ன ரீசன் சொல்லிட்டு தெரில. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. பை பை. ஸோ வண்டியை வந்து ஐலாண்ட் கிரவுண்ட்லேயே பார்க் பண்ணதுனால வந்து ஸோ ஒரு 3/4 மணி நேரம் கிட்டே வந்து ஆச்சு நடந்து வந்து போகிறதுக்கு வந்து. ஸோ அந்தளவுக்கு மார்னிங் வந்து ரூட்டில் எதுவுமே டைவர்ட் பண்ணதுனால வண்டியில் அந்தளவுக்கு வந்து இல்லை. பட் பீப்புள் எல்லாருமே வந்து ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்து வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா கூட்டத்தை? இன்னும் 10 o'clock கூட ஆகலை. ஸோ ஆல்ரெடி இவ்வளோ கூட்டம் வந்து வந்தாச்சு. மேபி நிறைய பேர் வந்து வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது, கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால. ஸ்பாட் வந்து ஒரு சென்டரில் போயிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டோம். பட் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து ஒரு 11:05 11:10க்குலாம் வந்து ஷார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் வந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பேராஷூட்லேருந்து வந்து கீழே வந்து குதிச்சாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து பார்க்குறது வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு 4-5 வந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து போகிறது, ஒரு லைக் 1-2 ஃபைட்டர்ஸ் வந்து போகிறதுன்றது வந்து. பட்டு போக போக தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நிமிஷத்துக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை நீங்களே வந்து இனிமேட்டு வந்து பார்ப்பீங்க. பட் பார்க்கவே இந்த ஃபார்மேஷன் பண்ணதெல்லாம் வந்து வேறு லெவல் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறது. இதுக்கப்புறமா நடக்குமான்னு கூட வந்து தெரியல. டிவியில் என்ன தான் நீங்கள் டிவிலலாம் பார்த்தாலும் ஆனால் நேரில் வந்து கொடுக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அது வந்து கண்டிப்பாக வந்து வராது. நேரில் பார்க்குறது அந்த சவுண்டும் சரி, அந்த காற்று கிழிச்சிக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுதாங்க அந்த ரியலிஸ்டிக்கான அந்த சவுண்டே வந்து அதுதான். ஸோ ஓவராலாக கரெக்டாக ஒரு 1 o'clock கிட்ட வந்து முடிஞ்சிச்சு. நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். பட் ஸ்டார்டிங்கில் வந்து கூட்டம் வந்து வராதுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அட்லாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட வந்து இருப்பாங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக. அதுக்கு மேலே கூட வந்து இருக்கலாம். வேகாத வெயிலில் வந்து வெந்து போனாலும் இன்னைக்கு டே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பை பாய்.